கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி கர்த்தர் நம்மை சுத்தமாக்குவார் என்ற ஒரு பகுதியை பார்ப்போம். உலகிலேயே மிக உயரமான மலைச்சிகரம் எவரெஸ்ட் என்று எல்லோருக்கும் தெரியும். அதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 29,029 அடி. இந்த சிகரத்தின் மீது ஏறி கால்தடம் பதித்துவிட வேண்டுமென்று அநேகர் முயற்சி செய்திருக்கின்றனர். 1955ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் எட்மண்ட் ஹில்லரி அவர்களும் டென்சிங் நார்கே என்பவரும் நமக்கு தெரிந்தபடி முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் கால் மிதித்தனர். அங்கே படங்கள் எடுத்துக்கொண்ட பின்னர் சிகரத்தில் குழி தோண்டி சில இனிப்புகளையும் ஒரு சிலுவையும் புதைத்துவிட்டு திரும்பினர். அதற்கு பின்னர் பலர் இந்த சிகரத்தை சென்றடைந்துள்ளனர். இது அநேக சவால்கள் நிறைந்த சாதனை. எவரெஸ்ட் சிகரத்தை சென்றடையும் முயற்சி தவிர பல ஆயிரக்கணக்கானோர் வருடம் முழுவதும் இமயமலையின் மற்ற சிகரங்களை சென்றடையவும் பொழுதுபோக்கிற்காக மலையேறவும் செய்கின்றன. பிரச்சனை என்னவென்றால், பல வருடங்களாக அவர்கள் அனைவரும் மலையேறும் பொழுது வீசி எறிந்த மக்காத குப்பைகள் ஆங்காங்கே குவிந்து கிடக்கிறதாம். மலையேறும் பொழுது மரித்தவர்களின் சில உடல்களும் கிடைக்கின்றன. இதனால் உலகத்திலேயே மிக உயரமான குப்பை தொட்டி என்ற பெயர் எடுத்துள்ளது. 2008ஆம் ஆண்டிலிருந்து டாவா ஸ்டீவன் என்பவரின் தலைமையில் எவரெஸ்டில் குப்பை அகற்றும் பணிகள் நடந்து வருகின்றன. இதுவரை 15,000 கிலோ குப்பைகளை அகற்றியுள்ளார்கள். 2015ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் நன்கு பயிற்சி எடுத்த 34 வீரர்களை பல்நோக்கு திட்டங்களுடன் இமயமலை மீது ஏறச் செய்தனர். அதில் ஒரு திட்டம் குறைந்தபட்சம் 4,000 கிலோ குப்பைகளையும் கழிவுகளையும் அகற்ற வேண்டும் என்பதாகும். இந்தியர் ஒருவர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின 50 ஆண்டு நிறைவு தினத்தை குறிப்பிட இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த 34 வீரர்களும் பயிற்சியின் போது இமயமலையின் வேறு சிகரங்களுக்கு சென்றனர். அச்சமயம் மக்காத குப்பை எதையும் மலையில் விட்டு வரவில்லை. நம் நாட்டில் குப்பை என்பது மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. தெரு முனைகளில் குப்பைகள் சிதறி கிடப்பதைக் கண்டு வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்விலும் குப்பை போன்று பாவங்கள் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் அவர்களது வாழ்க்கையை காண்பவர்கள் கூச்சப்படும் அளவிற்கு அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. பாவ குப்பைகளை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அனுதினமும் கழுவி அகற்ற வேண்டும். தூய்மையான வாழ்க்கை வாழ நம்மை இரட்சகராம் இயேசுவிடம் ஒப்படைப்போம். அவர் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.